தற்போது கிடைத்த அண்மை செய்தி பார்த்து வருகிறோம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே மாடு முட்டியதில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி தம்பதி படுகாயமடைந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அரவிந்தன் வழங்கிட கேட்கலாம். அரவிந்தன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிஞ்சிதா. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வன்னியபுதூர் கிராமத்தில் இன்று எருதுவிடும் திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் இந்த எருதுவிடும் திருவிழாவில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து சுமார் 150க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றுள்ளனர். இந்நிலையில் இந்த எருதுவிடும் திருவிழாவில் பங்கேற்று ஓடிய காளை ஒன்று திடீரென வழி தவறி வாணியம்பாடியில் உள்ள சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் ஓடி வந்து வாணியம்பாடி அடுத்த பெருமாள்பேட்டை கூட்டுச்சாலையில் ஓடி சென்ற பொழுது அங்கு சாலையில் நடந்து சென்றிருந்த பார்வையற்ற தம்பதிகளான நாகராஜ் மற்றும் அவரது மனைவி மீது காலை முட்டியுள்ளது. இதனால் கழுத்து பகுதியில் நாகராஜருக்கு அதிக காயம் ஏற்பட்ட நிலையில் உடனடியாக அங்கிருந்த பொதுமக்கள் கணவன் மனைவி இருவரையும் மீட்டு சிகிச்சைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளின் தம்பதிகள் மீது காலை மோதும் சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இச்சம்பவம் குறித்து வாணியம்பாடி நகர காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் வாணியம்பாடி அருகே நடைபெற்ற எருதுவிடும் திருவிழாவில் இருந்து வழி தவறி வந்த காளை ஒன்று சாலையில் நடந்து சென்ற பார்வையற்ற தம்பதியின் மீது மோதிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிஞ்சிதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அரவிந்தன்.